ஹே குட்டியாக ஒரு அவுட்டிங் போகுமா? இந்த அவுட்டிங் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அவுட்டிங். ஏனெண்டா இன்றைக்கு நான் போகிற ஆக்கள் அப்படி நாங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் இருந்தோ இல்லாட்டி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போகலை. வேறு ஸ்கூலில் படித்த வேறு ஸ்ட்ரீம் ஆக்கள் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக போக போகிறேன். பயோ, மேக்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், டெக்குன்னு சொல்லி எல்லா ஸ்ட்ரீமில் இருந்துமே கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே இன்றைக்கு ஒரு ஃபன்னான ஒரு ட்ரிப் ஒன்று அடிக்க வரும். அவ்வளோ தூரம் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நிலாவளிக்கு தான் ட்ரிங்கோ டு நிலாவளி போகிறேன். அங்கே போயிட்டு லஞ்செல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டு பீச் போய் ஃபன் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மினி விலாக்காக போடுவோம்னு தான் இந்த விலாக் ரெக்கார்ட் பண்ணான். இந்த ரெக்கார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலே உங்களுக்கும் ஒரு புது இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சவங்க. ஏன்னா எனக்கு எந்த ஸ்ட்ரீமை தாண்டி மற்றவங்களோட கதைச்சி பழக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாரோடையுமே பழகி ஒன்றா சேர்ந்து ஒரே டீமாக இருந்து ஃபுல்லாகவே ஃபன் பண்ணாங்க. அது எப்படி போச்சுன்னு சொல்லுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து நிலாவளி பஸ்ஸில் ஏறினாங்க. எங்களோட டீம் லீடர் வேறு மூஞ்சி மறைச்சிட்டு இருந்தவன் நான் வீடியோ எடுக்கல. என்னோட எல்லாத்தையும் வச்சு ஸ்டிக்கர் செஞ்சு கொண்டு இருந்தேன் நாங்கள் குரூப்பில். அப்போ அந்த பயத்தில் மூஞ்சி மறைச்சிட்டான். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி போய் நிலாவளியை ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து அப்படியே நடக்க தொடங்கியாச்சு. அப்படியே மெதுவாக எல்லாம் ஆடி அசைஞ்சு உள்ளே கதைச்சி போனதான். என் ஃப்ரெண்ட் பிள்ளையோட ஹோட்டல் தான் அது. அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறதா பிளான் பண்ணி அங்கே தான் போனாங்க. அப்படியோ நடந்து உள்ளே போய் நான் பக்கத்தில் போனாலே எல்லாம் பயப்பட தொடங்கிட்டதுகள் விளாக் எடுக்கிறான்னு சொல்லி. எங்கே போனாலும் கேமராவை நட்டிட்டு தெரிகிறதானே நமக்கு வேலை. ஒரு வழியாக அவங்களோட ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தாச்சு. அவங்களோட அப்பா அம்மா சொல்லவே தவிர செம கைண்ட். எங்களோட அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாமே பார்த்து செஞ்சாங்க. நாங்கள் இங்கே மேலே வீடியோ எடுக்கிற டைமில் மேலே ஒருத்தன் இடத்தை பிடிச்சிட்டான். அவங்களோட ஹோட்டல் வந்து எங்களுக்கு மேல் துண்டு அப்படியே தந்துட்டாங்க, நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கடாண்டு. சுற்றியும் செம வியூ. அதெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு துண்டு போனோம். அவங்களோட அம்மா வாட்டர்மெலன் கட் பண்ணி தந்தாங்க. அதையும் சாப்பிட்டு எங்களுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு மாங்காண்டா சொல்லவே தேவையில்ல. கிடந்த மாங்காவையும் கொச்சுக்கத்துலையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களோட அப்பா மாங்காவை வெட்டி வந்து தந்தீர். நாங்கள் சாப்பாடுண்டா சொல்லவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு போய் நிற்போம். நான் கிடந்து சீமெந்துக்கு கலவை குழைக்கிற மாதிரி கொச்சுக்கத்தூளை கிடந்து குழைச்சிட்டு இருந்தேன். பிறகு அப்படியும் மாங்காவும் வந்துச்சு. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு உறிஞ்சு திரிஞ்சதான். என்னோட அவ்வளோ உரைப்பு. நான் கூட கொச்சுக்கத்தூளை போட்டுட்டேன். அப்படியே ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வேறொரு பிளான் பண்ணிட்டோம். இப்போ தான் மாங்காய் சாப்பிட்டு முடிஞ்சு அதுக்கிடையிலே சாப்பாடை போட்டாச்சு. பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாங்கள். பிரியாணி அண்ட் சிக்கன் கறி. அதை அப்படியே இலையில் போட்டுட்டு நான் மாறி வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததான். எல்லாம் சாப்பிட தொடங்கிட்டதுகள் என்ன விட்டுட்டு. அங்களோட டீம் லீடர் வந்து எல்லாருக்குமே சிக்கன் கறியை சமமாக பரிந்து கொண்டு இருந்தால் அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டா தானே அங்கால மிச்சமாக தெம்பா விளையாடலாம். அப்போ எல்லோரும் குந்தி இருந்து வடிவாக சாப்பிட்டுட்டு நான் போய் ரூமுக்குள்ளே ஏசியை போட்டுட்டு குந்திட்டேன். அங்கால வந்து பார்த்தா நம்மளோட டீம் வந்துட்டு ஒரு ஆள்னா போயிடாம். அப்போ ஃபோட்டோ எடுப்போம்னுட்டு அந்த வெயிலுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிச்சது ஃபோட்டோ எடுப்போம்ட்டு. சரின்னுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பீச்சுக்கு அப்படியே நடந்துட்டு என் ஃப்ரெண்ட் பிள்ளையோட ஒரு நிழலில் ஜாலியாக விளையாடிட்டு ஷேடோவில் அப்படியோ நாங்கள் மெதுவாக நடந்து ஒரு பீச் போனோம். அந்த பீச்சில் ஃபுல்லாகவே டூரிஸ்ட் சொல்லவே தேவையில்லை. நம்மளோட பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் நின்றாங்க. அப்படியே வாய்ப்பிலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு எல்லாரையும் கடலுக்குள்ளே இறங்கியாச்சு. எங்களோட டீம் அக்கா விட இல்லை உள்ளே போகாதுங்கடான்னு சொல்லி நாங்கள் கரையில் நின்றே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதிலேயே பாட்டு போட்டு ஆடிட்டு சிலது சிப்பி புறக்கிட்டு தெரிஞ்சதுகள் அதையும் அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு நானும் அப்படியே ஜாலியாக கரையில் விளையாடிட்டு வரக்குள்ளே ஐஸ்கிரீம் வேண்டி நாங்கள் 2 டீமாக பிரிஞ்சிட்டோம். ஃபலோடா ஒரு ஆளுக்கு நெக்ட் ஒன்று பிரிஞ்சு அது சாப்பிட்டு வந்து வைக்க அவங்களோட அம்மா டீ ஊற்றி வச்சுருந்தா பிளேண்டி. இஞ்சி பிளேண்டி ஒன்று அடிச்சுட்டு அப்படியோ வீட்டை வெளிக்கிட்டாச்சு. என்னடா எங்களுக்கு நாங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடியவே டைம் ஆகிட்டு. அப்படியோ எல்லாம் செட்டாக கிளம்பியாச்சு. பஸ்ஸை பிடிக்க ஒரு டீம் போயிட்டு அப்படியே நாங்களும் வந்து அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பாடு வந்து அண்டாவை தூக்கி பைக்கில் ஏற்றி விட்டுட்டு நானும் டீம் லீடரும் ரோட்டிலேயே பாட்டை போட்டு ஆடி வந்ததான். நானும் எண்டா ஒரு விளாக் கொண்டு எடுத்துகிட்டு எல்லாட்ட மூஞ்சையும் போய் கிட்ட ஹாயெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ரிட்டன் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காண்டி நாங்களும் பஸ் ஸ்டாப்புக்கு நடக்க தொடங்கிட்டோம். ஈவினிங் டைம் தானே, சன்லைட் வர நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே வச்சு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு ஃபோனில் கதைச்சி கொண்டே வரேன். ஆனால் அந்த வாய்ஸ் வந்து இந்த வீடியோவில் வராது. அதை மறந்து நானே கதைச்சி அலட்டி கொண்டு வரேன். நமக்கு கதைக்கிறதுக்கு சொல்லவா வேணும். அப்படியே கதைச்சி கொண்டே எல்லாருமே பஸ் ஸ்டாப் வந்து சேர்ந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். ஒரு வழியாக ஜன்னல் சீட்டையும் பிடிச்சிட்டு அப்படியே இருந்து வந்ததான். ஈவினிங்கில் ட்ரிங்கோ வியூ செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த ஜன்னல் வழியாக கடல் வியூவையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு
வீடியோவை முடிச்சுக்கொள்ளுறேன். இனி நெக்ஸ்ட் வீடியோ எங்கேயும் போனால் அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலை அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.